நண்பர்களுக்கு வணக்கம். நம்முடைய இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது பம்ப் செட். பம்ப் செட்டு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். இது ஓப்பன் வெல் மோனோபிளாக் சப்மர்சிபிள் பம்ப். தண்ணி தொட்டிக்குள்ளே தண்ணிக்குள்ளே முங்கி இருக்கக்கூடிய பம்ப் செட் இது. இதில் எந்த அளவு தண்ணி இருக்கணும், இது தண்ணிக்கு வெளியே வைக்கக்கூடாது. இந்த மாடல் ஒயர் இதிலிருந்தே வந்துடும். இதில் இப்போ நான் உங்களுக்கு இந்த இதில் காட்டிகிட்டு இருக்கிறது பார்த்து அப்படின்ச்சுன்னா டெக்ஸ்மோவை காட்டிகிட்ருக்கிறேன். சிங்கிள் ஃபேஸ் ஓப்பன் வெல் சப்மர்சிபிள் மோனோபிளாக் டெக்ஸ்மோவை காட்டிகிட்ருக்கிறேன். இதில் தண்ணி எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா, அதாவது நம்ம பார்த்தோன்னா தண்ணி குறையுதான்னு பார்த்துட்ருக்கணுமே, அப்புறம் மோட்டர் போட்டோன்னா ஏர்லாக் ஆகுமே அப்படின்னு எல்லாமே டவுட் வரும். வெளியே வைக்கிற மோட்டாரில் அப்புறம் என்ன ஸ்பேஸ் இடம் வேணும் அப்படின்னு பார்ப்போம். அப்போது அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி தொட்டிக்குள்ளே வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெளியே வைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டாண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கட்டக்கூடிய வீடுகளில் இட வசதி ரொம்பவே குறைவாக வருது. அப்போ இதை தண்ணி தொட்டிக்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா டைரெக்டாக தண்ணி செக் பண்ணி எடுத்துரும். வெளிப்பக்கம் அதுக்குன்னு பம்ப் செட்டுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டாண்டு வச்சு அது நடக்கிற வழியிலே இல்லைன்னா கார் பார்க்கிங்லேயே வரும்போது அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால இந்த பம்ப் செட்டு இதில் சில ப்ளஸ் இருக்குது, சில மைனஸ் இருக்குது. வெளிப்பக்கம் பம்ப் செட்டு தேவைப்படாது, டைரெக்டாக தண்ணி தொட்டிக்குள்ளேயே வந்துடுது இல்லைங்களா. ஆனால் இது ரிப்பேர் வரும்போது அந்த ஓப்பனிங்கில் கரெக்டாக எடுக்கிற மாதிரி மேலேருந்து தொட்டிக்குள்ளே இறங்கக்கூடிய ஒரு ஓப்பன் வெப்பம் இல்லைங்களா, மேன்ஹோல் கவர், அந்த மேன்ஹோல் கவருக்கு ஸ்ட்ரைட்டாக கீழே வரணும் இந்த பம்ப் செட்டு. தண்ணி தொட்டிக்குள்ளே தான் இருக்கணும். இதுக்கு நேர் மேலே ஓப்பன் டோர் இருக்கணும். அப்போ தான் ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா மேலேருந்து கயிறு கட்டி, கையோட கயிறு இதில் ரோப்பும் கட்டி வச்சுருப்பாங்க, டைரெக்டாக அப்படியே இழுத்து எடுக்கலாம். தண்ணி இதில் இருக்கிறது இதுதான் இதோடைய ஃபுட்வால். இந்த ஃபுட்வால்வுக்கு மேலே தான் தண்ணி. அந்த அளவில் வரும்போதே தண்ணியை நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இதையும் செக் பண்ண தான் வேணும், செக் பண்ணாமலே இருக்கக்கூடாது. அப்போ இது பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு பக்கம் உள்ள தண்ணி நின்றுக்கிட்டே இருக்கும். ஏறக்குறைய ஒரு 1 ஃபுட் தண்ணி இதில் நின்றுக்கிட்டே இருக்கும். அப்போ அது 1 ஃபுட் இல்லாமல் தண்ணியை கம்மி பண்ணுறதுக்கு இதில் என்ன வழி அப்படின்னா, இந்த பம்ப் செட்டு இருக்கக்கூடிய இடத்த ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி பண்ணி, இதே 1 ஃபுட்டு டவுனாக உள்ள ஒரு பாக்ஸ், தொட்டிக்குள்ளே இன்னொரு சின்ன தொட்டி, அப்படி கட்டி ஒரு 1 ஃபுட் இதை கீழே டவுன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த தொட்டியில் இருக்கிற தண்ணி எப்போவுமே அந்த ஒரு அடியும் நமக்கு உபயோகமாகிற மாதிரி செட் பண்ணி எடுத்துக்க முடியும். அது 1 HP, இது 1 HP. செக்ஷன் 1.25 இன்ச்சு கட்டியிருக்கிறேன். 1.25 இன்ச்சு தான் அவங்க கம்பெனிக்காரங்களுடைய ஸ்பெசிஃபிக் பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச்சு தான் செக்ஷன். இது ஒரு ஃபுட்வால்வு டெலிவரி 1 இன்ச். இப்போது இதோடைய சிஸ்டம் இப்படி தான் வருது. இது ½ HP. ½ HPயில் பார்த்தது அப்படின்னுச்சுன்னா செக்ஷன் 1 இன்ச்சு, டெலிவரி 1 இன்ச். இது தண்ணி தொட்டிக்குள்ளே வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் இருந்து செக்ஷனில் பிரான்ச் எல்லாம் பிரிக்கிறதுக்கு முடியாது. சுவிட்சை போட்டோன்னா டைரெக்டாக தொட்டியில் இருக்கிற தண்ணி இழுத்து எடுக்கும். கம்பல்சரி கீழே நீங்கள் ஒரு பாக்ஸ், அப்படியே சொன்ன மாதிரி தான் ஒரு பாக்ஸை நம்ம கட்டிக்கணும். அப்படி கட்டினா தான் தொட்டிக்குள்ள இருக்கிற தண்ணியை நமக்கு கம்ப்ளீட்டாக எடுக்க முடியும். அந்த ஓப்பனுக்கு நேர் கீழே தான் இந்த பம்ப் செட்டு வந்ததுன்னா சௌகரியமாக இருக்கும். இப்போ இதோடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் இந்த அளவில் இருக்குது. இதில் வேறு பார்த்து அப்படின்னுச்சுன்னா ½ HP பார்க்கும்போது 70 ஃபீட் தள்ளி கொடுக்கும் அப்படிங்கிறது கம்பெனிக்காரங்களுடைய ஒப்பீனியன். ½ HP டாப் டு பாட்டம் டு டாப் டு பாட்டம் 70 ஃபீட். 1 HP அதுக்கு மேலே 100க்கு மேலே தள்ளி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ பெண்டை மேக்ஸிமம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. கம்மி பண்ணிட்டால் தான் இது கொஞ்சம் எந்த இதுக்கு பம்ப் செட்டுக்குமே பெண்டை மேக்ஸிமம் குறைச்சி யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. இதில் கீழே போல்ட்டு போடுற மாதிரி ஹோல் கொடுத்துருக்குறாங்க. அது அந்த பேஸ் உட்காரத்துக்காக கொடுத்துருக்கிறது. ஆனால் இதில் போல்ட்டு போட்டோம் அப்படின்னா
நம்ம தொட்டி ஃபுல்லாக தண்ணி இருக்கும்போது எல்லாமே இந்த ரிப்பேர் பர்பஸ் பார்க்கணும். தொட்டி ஃபுல்லாக தண்ணி இருக்கும்போது நம்ம மேலே இழுக்க முடியாது. போல்ட் யாரும் போய் கழட்டிகிட்டு இருக்கிறது. அதனால் அவங்க கொடுத்துருக்கிற ஹோல்ஸ் இருக்குதே தவிர நம்ம அதில் போல்ட்டு போட்டால் சரியாகாது. கயிறு இங்கேருந்து மேலே வரைக்கும் கட்டி ரெடியாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நமக்கு எடுக்கலை அப்படின்னா தொட்டிக்குள்ளே தண்ணி இருந்தாலும் கைத்தை கட்டி தூக்கிக்கலாம். அதனால சும்மா அந்த ஃப்ளோரிங்கில் உட்காந்துருக்கும். இந்த 2 பைப்புடைய சப்போர்ட்டில் அது கரெக்டாக உட்காந்துக்குமே தவிர, வேணால் பேக் சைடு ஒரு சப்போர்ட் கொடுக்கலாம். பின்னாலையும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வச்சுருக்கிறாங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா பேக்கில் சப்போர்ட் இருக்குது. அதனால் பம்ப் செட்டு ஒன்றும் அசைய போகிறதில்ல. அது போக பார்த்து அப்படின்னுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த 2 பைப்புமே பிடிச்சிக்குது இல்லையா, துளி கூட வைப்ரேஷன் வரப்போகிறதில்ல. ஸோ அதனால் இந்த பம்ப் செட்டுக்கு கீழே போல்ட் அது இதெல்லாம் எதையும் போடக்கூடாது. டைரெக்டாக அந்த பாக்ஸு கட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. மறுபடியும் அதான் சொல்கிறேன். சரி, இப்போ இந்த ஃபுட் வால்வு என்ன? ஃபுட் வால்வு அப்படின்னா வெறும் ஃபில்டர் மட்டும்தான். உள்ள பிஸ்டன் இதில் வராது, இருக்கக்கூடாது. வெறும் ஃபில்டர் மட்டும்தான் இருக்கும். குப்பை எதுவும் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஃபில்டர், அவ்வளோதான். ஏன்னா தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால ஏர்லாக்குங்கிற பேச்சுக்கெல்லாம் இடமில்லை. எம்டி மோட்டார் ஓடக்கூடாது. ஒரு 10-15 நிமிஷம் எல்லாம் ஓடும்போதே மோட்டார் சூடாயிரும். மறுபடியும் அது நமக்கு செலவு வச்சிடும். அதனால் வெறும் ஃபுட்வால் வந்துட்டு பிளைன் டூம் தான். பிஸ்டன் உள்ளே வரக்கூடிய ஸ்ப்ரிங் ஆக்ஷன் மற்ற ஃபுட்வால் மாதிரி அந்த ஸ்ப்ரிங் இதெல்லாம் இதில் வரக்கூடாது. அப்போ செக்ஷனில் இதில் பிரான்ச் எடுக்க முடியாது. இவ்வளவு தான். டெலிவரியில் நம்ம வெளியே எடுத்துட்டு வாலில் ஏறக்கூடிய இடங்களில் 2-3 எந்த தொட்டிக்கு வேணுமோ அங்கே வேணால் வால்வு போட்டு நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம். மற்றபடி இதில் செக்ஷனில் வந்துட்டு பிரான்ச் வராது. எதுக்காக இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா, ஓப்பனாக வைக்கக்கூடிய மோனோ பிளாக் பம்பை அடுத்து வீடியோவில் காட்டும்போது அந்த இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் அதெல்லாம் பார்க்கலாம். ஆகையால் இதோடைய ப்ரொசீஜர் என்னங்கிறது எனக்கு 2-3 கேள்வி வந்தது. அதனால தான் இப்போ இந்த டீட்டெயில் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. தெரியாதவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். இப்போது ஃபுட்வாலை பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஃபுட்வால்வு வரக்கூடிய இந்த பெண்டு இப்படி மேல் பக்கம் பார்த்து தான் இருக்கணும். சைடு இப்படி வரக்கூடாது. அதாவது எப்போவுமே பார்த்தீங்கன்னா தண்ணி குறைய குறைய ஆட்டோமேட்டிக்காக மோட்டாருடைய மட்டத்துக்கு கீழே தண்ணி லெவல் வரக்கூடாது. அதனால் இந்த பெண்டு வந்துட்டு இந்த உயரம் இருக்கணும். அப்போ மோட்டார் வந்துட்டு அந்த வாட்டர் கூலிங்லேயே இருந்துகிட்டு இருக்கும். சைடில் வரும்போது அந்த அடிமட்டம் போயிடுது. அது மோட்டாருக்கு டேஞ்சர். அதனால் ஏன் பெண்டு மேலே வருது அப்படின்னா, இந்த லெவல் வந்து நமக்கு இந்த மட்டத்துக்கு மோட்டார் வந்துட்டு கூலிங்லேயே இருக்கணும், தண்ணிக்குள்ளேயே இருக்கணும். அதாவது எம்டி ஆகும்போதும் இது தண்ணிக்குள்ளே தான் இருக்கணும் மோட்டார். அப்போ கொஞ்சம் சமாளிச்சுக்கணும். அதனால் பெண்டு வந்துட்டு சைடு வரக்கூடாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ இதை கயிறு கட்டி மேலே தூக்கலான்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த பைப் எல்லாமே மேலே செட்டாகி பிடிச்சிட்டு இருக்கும்போது எப்படி கயிறு கட்டி தூக்குறது? பைப்பு மேலே செக்ஷன் சரி, டெலிவரி பைப்பு ஸ்ட்ரைட்டாக மேலே வந்துடுது. செக்ஷனுக்கு எங்கேயும் கனெக்ஷன் இல்லை, அது அந்த ஃபில்டரோடு முடிஞ்சு போச்சு. டெலிவரி பைப்பு ஸ்ட்ரைட்டாக மேலே வரைக்கும் வந்து மேலே நம்ம தொட்டிக்குள்ளே இருந்து மேலே டேங்குக்கு போயிடும், கனெக்ஷன் ஆகிரும். அப்படி கனெக்ஷன் ஆகும்போது மோட்டார் எப்படி பிரித்து எடுக்கிறது அப்படின்னா, தண்ணி தொட்டிக்கு உள்பக்கமே மேலே உட்கார்ந்து அந்த தொட்டிக்கு உள்ளே அந்த ஓப்பனுக்குள்ளே கைவிட்டுது அப்படின்ச்சுன்னா கல்ட்ரை எடுக்கிற மாதிரி ஒரு யூனியன் செட் பண்ணிக்கணும். யூனியன் இல்லாமல் டைரக்ட் கனெக்ஷன் பண்ணக்கூடாது. இங்கே இருக்கிற ஃப்ளாஞ்சு நமக்கு பிரயோஜனம் இல்லை. இது வந்துட்டு நமக்கு ரிப்பேருக்கோ இதுக்காவது எடுக்கும்போது இந்த ஃப்ளாஞ்சில் இருக்கிற போல்ட்டு நட்டெல்லாம் கழட்டி எடுத்து பார்க்கணுங்கிறது எல்லாமே நடக்கிற கதையல்ல. அதனால் இது வந்துட்டு மேல் பக்கத்தில், வெளிப்பக்கம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா பம்ப் செட் எடுக்க முடியாது. தொட்டிக்கு உள்ளேயே மேல் பக்கம் மேலே டாப்பில் இருந்து நம்ம தண்ணி இருக்குது, ஒரு 6 தொட்டி 3/4 தொட்டி இருக்குன்னாலும் அந்த மேல் மட்டத்திலேயே நம்ம கைவிட்டு அந்த யூனியனை, ஏன்னா ஓப்பனுக்கு நேர் தானே நம்ம பம்ப் செட் வைக்கிறோம்.
அதனால் மேலே பார்த்தீங்கன்னா கை நீட்டி கழட்டுற மாதிரி அந்த இடத்துல ஒரு யூனியன் ரெடியாக இருக்கணும். ஏன்னா ரிஞ்ச் எல்லாம் போட்டுட்ருக்கிறத விட கையிலேயே டைட்டு கையிலேயே லூஸ் பண்ணுற மாதிரி யூனியனுடைய வாஷர் செட்டப் எல்லாமே இருக்குது. ரிஞ்ச் போட்டாலும் அது ஈஸியாக நம்ம கழட்டிக்கலாம். அதனால் யூனியன் கம்பல்சரி மேலே பிரித்து எடுக்கிறதுக்கு வந்து ஒரு ஜங்ஷன் அவசியம் தேவைப்படும். அதனால் இதில் இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சு தேவைப்படுபவர்கள் இதை நீங்கள் இதில் வேறு இன்னும் இப்போது டவுட் எல்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். நல்லது நண்பர்களே, மற்றும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.